அனைத்து என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு எக்ஸ் ராஜா என்று சொல்லக்கூடிய தீய சக்தி பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்ற ஒரு மூத்தவர், கிட்டத்தட்ட ஒரு 60 வயதுக்கு மூத்தவர். அவர் பேசியது சர்ச்சையான பேச்சுகளை தொடர்ந்து இங்க மத கலவரத்தை தூண்டும் வகையில் தமிழ்நாட்டுக்குள்ள பேசி வருகிறார். தலைவர் எழுச்சி தமிழரை, விடுதலை சிறுத்தை கட்சியும், திமுகனுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களையும் மிக எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கொச்சையாக பேசி வருகிறார். அவரெல்லாம் இன்னைக்கு ஒரு மனிதனாக நினைக்கிறோம் அப்படின்னா அவருடைய வயசு, ஆனால் அந்த அளவுக்கு அவர் பக்குவப்படவில்லை. இன்னைக்கு விடுதலை சிறுத்தையின் தலைவரை பிஜேபி இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கும்பல், பிஜேபி அண்ணன் திருமாவளவனுடைய பேரை கேட்டாலே அவனுடைய வவுறுகள்லாம் எரியுது, காணாம அவரை பத்திக்கிட்டு எரியுது. இங்க தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஊன்ற முடியவில்லையே. ஒரு தலைவர் இங்க நம்மளுடைய கெட்டது, நம்மளுடைய வண்டவாளம், நம்ம செய்கிற இந்த மக்களுக்கு எதிரான செய்கிற கொடுமைகள், இதெல்லாம் விரிவாக எல்லா மக்களுக்கும் எடுத்து பேசுறாரே, வெட்ட வழியில பேசுறாரே, எல்லா மக்களுக்கும் நம்மளை எடுத்து உரைக்கிறாரே. இந்த கட்சிக்கு வளர்ச்சி அடையாம முற்றுப்புள்ளியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவராக திகழக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழர், அவர் பேரை கேட்டாலே அவனுக்கெல்லாம் பாதி பேர் சங்கியில் தூங்கவே மாட்டாங்க. தேர்தல் வேற வந்துருச்சா, தூங்கவே மாட்டாங்க. அவர் பேசுறாரு, அவ்வளவு தரக்குறைவா பேசுறாரு. விடுதலை சிறுத்தை தடை செய்யணும், ஒரு திருமாவளவன் ஒரு தீய சக்தி, அவனை கைது செய், இவனை கைது செய், உன்னைய போடான்னு சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏய், திருப்பரங்குன்ற மலையில 200 வருடங்களாக ஏற்றக்கூடிய அதே கல்லுல தீபம் அங்க இருக்கக்கூடிய பூசாரிகள் ஏத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். யாரடா ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? நானும் ஒரு இந்து தான். இந்துக்களுக்கு துரோகம் நினைக்கிறாங்க, திமுக துரோகம் நினைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் இந்துக்கு எதிராக பேசுகிறார். அப்புறம் நாங்க யாரா மயிறு? நாங்க யாரு? நானும் இந்து தான். இன்னும் எங்க எல்லா கிராமங்களையும் சில கோயில்ல சாதி இந்துக்கள் கோயிலுக்குள்ள விட மாட்டேன், எங்களுக்காண்டி போராடு. அடி எச்வி ராஜா, நீ சொல்றிய, அடுத்தால சொல்றிய, நீ தான் மிகப்பெரிய ஒரு விஷ கிருமி. தமிழ்நாட்டுக்குள்ள விஷ கிருமினா நீ தான். மதத்தை வைத்து பிளப்பு நடத்தி உன்னுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடிய தீய சக்தி நீ தான். எக்ஸ் ராஜா தான் தீய சக்தி. மத கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை உங்களுடைய கையில எடுத்திருக்கீங்கல்ல, திட்டமா கையில் எடுத்திருக்கீங்களா, மதுரையில கையில் எடுத்திருக்கீங்கல்ல. எல்லா கிராமங்களும் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் கோயிலுக்குள்ள போக முடியல, பொதுவான இடத்துல எங்களால உட்கார முடியல, ஒரு கடையில டீ குடிக்க முடியல, அமர முடியல. இவ்வளவு கொடுமைகள் எங்களுக்கும் நடந்து கொண்டு இருக்கு. அதுக்கு ஏன்டா எவனையும் வாய் திறக்க மாட்டீங்க? நாங்கள் இந்துக்கள் தானடா, ஏன்டா வாய் திறக்க மாட்டீங்க? இந்து மக்கள் ஏமாறாதீர்கள். இந்துக்கள் என்று சொல்லி நம்மளை எல்லாம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். எக்ஸ் ராஜாவை திருப்பரங்குன்றமலையோ இல்ல பழனிக்கோ திருச்செந்தூருக்கோ மாலை போட்டு நடைபயணமா போ சொல்லுங்கள். நம்ம கிராமப்புறங்களில் வழிபடுறமே கோயில்கள் எல்லாம் தீ மிதிக்கிறது, உருண்டு கொடுப்பது, இவனை செய்ய சொல்லுங்க. இந்த தீய சக்தி எக்ஸ் ராஜாவை செய்ய சொல்லுங்க. அவனுடைய நாக்கில் வேலை குத்துங்க, தீயில மிதிக்க சொல்லுங்க. யாரடா ஏமாத்துறீங்க? மதத்தை வைத்து யாரை ஏமாத்துறீங்க? மக்கள் ஏமாந்தவர்கள் அல்ல. மதுரையில இங்க இருக்கக்கூடியவர்கள் ஏமாந்தவர்கள் அல்ல. அதெல்லாம் ஏன் செய்ய மாட்டேன்? இந்துக்கள் சொல்லக்கூடிய, ஏன் உங்களுக்கு சாமி வராதா? உங்களுக்கு நேர்த்தி கடன் இருக்காதா? இங்க இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் சாமி ஆடணும், வேலு குத்தணும், உருண்டு கொடுக்கணும், மாலை போடணும், விரதம் இருக்கணும். ஆனா உங்களுக்கு எல்லாம் விரதம் இருக்காதா? என்னங்கடா, யாரடா ஏமாத்துறீங்க? பகல் கனவுல நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா? பூரா முட்டாள்கள் நினைச்சுட்டு இருக்கீங்களா? எஸ் ராஜா அவர்களே, உங்களுடைய வயசுக்கு மரியாதை கொடுக்குறேன், அவ்வளவுதான். தொடர்ந்து விடுதலை சிறுத்தையினுடைய கட்சியும் தலைவரையும் நீ விமர்சனம் செய்வது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியது. உனக்கான அரசியல் நீ என்ன வேணாலும் பண்ணு. கருத்தியல் ரீதியாக விடுதலை சிறுத்தைகள் நாங்க பேசுவோம், கருத்தியல் ரீதியாக பேசுவோம், அதை பண்ணுவோம். உங்களுடைய வண்டவாளம் கிண்டவாளம் நாங்க தெருவில் ஏற்றுவோம். எல்லா மக்களுக்கும் தெரிகிறபடி பெரியார் இயக்கமும் விடுதலை சிறுத்தைகள் யார் செய்யறாங்களோ செய்யலையோ 2 இயக்கங்கள் செய்யும். புரியுதா?
சும்மா வந்துகிட்டு அது இதுன்னெல்லாம் பேசக்கூடாது. பெரியாரை கொச்சைப்படுத்துவது, கலைஞரை கொச்சைப்படுத்துவது, ஐயா ஸ்டாலின் அவர்களை கொச்சைப்படுத்துவது, திருமாவளவனை கொச்சையாக பேசுவது. நீ இது இப்படி கொச்சையாக பேசுவது ஒரு அது அந்த கொச்சையாக பேசினாதான் நம்மளாம் டிவியில் வருவோம், அப்படியே விளம்பரத்தில் வருவோம், இதில் பேப்பரில் வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு தற்கூரி. நீ வந்து மிகப்பெரிய ஒரு கேவலமான, நீ தான் பெரிய அக்யூஸ்ட். ஒரு கோர்ட்டை மதிக்கணும் அப்படின்னு சொல்ல, கோர்ட்டாவது மயிராவதுன்னு சொன்ன தற்கூரி தான் நீ. வந்து தற்கூரி தான் நீ. கோர்ட்டை இங்கே திருப்பரங்குன்றத்தில் வந்து கோர்ட்டை வந்து தீர்ப்பு கொடுத்துருச்சா, அங்கே போய் விளக்க ஏற்றணுமா? ஏன்னா அது ஒரு அளவுக்கல்லுன்னு சொல்கிறாங்க, அளவுக்கல்லுன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள், அங்கே இருக்க மலைக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களும், அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அவர்களுக்கு தெரியாதா? அவர்களுக்கு தெரியாதா? இல்லை இப்போதான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த மலை தோன்றியதா? அந்த முருகன் கோயில் 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் தோன்றியதா? ஏன்னா ஆண்டாண்டு காலமாக எத்தனையோ வருஷங்களாக இருந்த கோவில், எத்தனையோ வருஷங்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாதா? அவங்கெல்லாம் உங்களை மதிக்கிறாங்களா? உங்களை யார் வர சொன்னது? திருப்பரங்குன்றத்தை வந்து நாங்கள் அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்றீங்களே, மற்ற மாநிலங்களை போல திருப்பரங்குன்றத்தை ஏமாற்ற முடியாது. உங்களுக்கு இதுதான், உங்களை வந்து உங்களுடைய தோலை உரிப்பதுதான் விடுதலை சிறுத்தையினுடைய நோக்கம், பெரியாருடைய இயக்கத்துடைய வேலை, பிஜேபியினுடைய தோலை உரிப்பது தான். இங்க வந்து ஏதோ இந்த ஏடிஎம்கே அவங்க மேல ஏறிக்கிட்டு இந்த அம்மா ஐயா கலைஞர் இருந்தப்பெல்லாம் நீங்களாம் யாருன்னே தெரியாது. பிஜேபியில ஒரு ஆளு கூட இங்க வாய் திறந்ததே கிடையாது. பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கான்னு கூட தெரியாது. அப்படி இருந்த கட்சி இன்னைக்கு இவ்வளவு திமிராக ஒரு தைரியமாக இவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வைப்பதும், ஒரு மக்களுடைய பிரச்சனை மத கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுவதும் அம்மா இருந்தப்ப நடந்ததா? ஐயா சுப்பிரமணிய சாமி இருப்பார், நான் அப்போது தெரிஞ்ச சில பேட்டிகள் கொடுப்பாங்க. நல்ல மனிதர், நல்ல மூத்தவர். இன்னைக்கு அவரே உங்களுடைய கட்சியில வந்து விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காரு. பிஜேபியினுடைய மூத்தவர், ஆர்எஸ்எஸ் மூத்தவர் சுப்பிரமணிய சாமி அவர்களே நீங்க செய்யக்கூடிய வேலைகள், நீங்க பேட்டி கொடுக்குற வேலைகள் எல்லாம் காரி துப்பிக்கிட்டு இருக்கிறார். உங்களுடைய கட்சியை சார்ந்தவரே அந்த ஐயாவே காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களா என்ன இது பண்ணிட்டீங்க? மக்களுக்காக என்ன செய்துட்டீங்க? யாருக்காக போராடி இருக்கீங்க? எந்த இந்துக்களுக்காக? இந்துக்கள்னா இங்க இருக்கக்கூடிய 1008 ஜாதிகளும் இந்துக்கள் தான். எந்த சாதிக்காக நீங்க போராடி இருக்கீங்க? எந்த உரிமைக்காக போராடி இருக்கீங்க? நீங்க எடுக்கிறது எல்லாமே இந்த கோயில் 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 தான். கோயிலை வச்சுதான் உங்களுடைய அரசியலே இருக்குது. இல்லை பிஜேபியினுடைய நோக்கம் வேற எந்த மக்களுக்காக? இடஒதுக்கீடு, மற்ற மருத்துவக் கல்லூரி, மற்ற எந்த சமூகத்துக்காக போராடி இருக்கீங்க? இந்துக்கள்னா எல்லாரும் இந்துக்கள் தான்டா, எல்லாரும் இந்துக்கள் தான். பறையன் பல்ல பிச்சை எல்லாம் இருக்கக்கூடிய அனைத்து சாதிகளும் இந்துக்கள் தான். சாதிக்கு முன்னாடி இந்துக்கள்னு வருது. நீ சில பேரை கையில் வச்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் கைகூலியாக வச்சுக்கொண்டு ஒரு கூலிக்கு மாரடிக்கக்கூடிய சமூகத்தை வைத்துக்கொண்டு எல்லாம் இருக்கக்கூடிய இந்துக்களை நீங்க தான்டா கேவலப்படுத்துறீங்க, நீங்க தான் அசிங்கப்படுத்துறீங்க. இங்க மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாமியர்கள்லாம் அங்கே கிழிச்சு போட்டு எடுத்துறாங்களா? இல்லை கிறிஸ்தவர்களுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இந்த எத்தனை மசூதிகள் இங்கே இடிச்சிருக்கீங்க? இப்போ நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் எத்தனை மசூதிகளை இடிச்சிருக்கீங்க? எத்தனை தேவாலயங்களை அடிச்சு நொறுக்கி மக்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கடா. மற்ற மாநிலங்கள் நடக்கிற இங்க இருக்கக்கூடிய தமிழர்களே, இந்துக்களே, நீங்கெல்லாம் மற்ற மாநிலங்கள்ல பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பாருங்க, அங்க இருக்கக்கூடிய நியூஸை பாருங்க. இந்துக்கள் என்ற போர்வையில காவி வேட்டி காவி சட்டைகளை போட்டுக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை எவ்வளவு துன்புறுத்துறாங்க, எவ்வளவு மத கலவரங்களை தூண்டுறாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதை பாருங்க. முதல்ல யாரு தீய சக்தி? திமுகவா? விடுதலை சிறுத்தைகளா? நீதான் மிகப்பெரிய ஒரு தீய சக்தி. இங்க இருக்கக்கூடிய இந்த பிஜேபியினுடைய நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க. பிஜேபியில நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்ல நல்ல பயிற்சி பெற்ற நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க. உன்னை மாதிரி கேவலமான ஆள்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அது ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு. அவர் பிடித்து அந்த கொள்கையில போறாங்க, ஒரு நல்ல செயல்ல போறாங்க. உன்னை மாறிய தீய சக்தின்றது உனக்கு தாண்டா பொருந்தும், உனக்குத்தான் பொருந்தும். எக்ஸ் ராஜா உனக்கு தான் மிக பொருத்தமாக இருக்கும். எவ்வளவு கேவலமா பேசுற நீ? இங்க என்ன மயத்துக்கு இங்க மலையில ஏற? கொடியை ஏத்திட்டாங்கல்ல, தீபத்து அந்த இது கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏத்திட்டாங்க. நீ என்ன மயத்துக்கு அங்க போற? இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாதா? அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு தெரியாதா? மலைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பூசாரி அவர்களுக்கு எல்லாம் தெரியாதா? இத்தனை நாள் இத்தனை வருடங்களாக
100 வருடங்களுக்கு மேல ஒரே இடத்துல தான் ஏத்துறாங்க. 200 வருடம் சொல்றாங்க, அதே இடத்துல ஏத்தி இருக்கிறாங்க. நீ புதுசா வந்து அளவு கல்லுல ஏத்தணும் அப்படின்னு புது இதா ரூல்ஸா? உனக்கு உனக்கு கண்ணு உறுத்துது. அந்த மலையில வந்து மசூதி இருக்குது, அது உனக்கு கண்ணு உறுத்துது, அது இருக்கக்கூடாது. எப்படியாச்சும் இந்த இந்துக்களுக்கும் இந்த முஸ்லீம்களுக்கும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி வருகிற தேர்தலில் வந்து நம்ம அதிக ஓட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய திட்டமா இருக்குது. ஐயா ராஜா, இங்க மதுரை எடுபடாது. திருப்பரங்குன்ற மலையை வைத்து இங்க மதுரை தொகுதியில் ஏதோ ஒரு இடத்த நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்னு கனவாண்டுகிட்டு இருக்கீங்க. ஒருபோதும் நடக்காது. மற்ற மாநிலம் போல இந்துக்கள் இந்துக்கள் சொல்லி கடவுள் பேர சொன்னதும் அப்படியே பின்னாடியே வந்துருவாங்க, கலவரத்தை தூண்டிடுவாங்க, மற்ற மதத்தை வந்து தாக்கிடுவாங்க. இதை வச்சு நம்ம ஒன்று சேர்ந்துடலாம், ஒரு ஆட்சியை பிடிச்சிடலாம், ஒரு நல்ல ஓட்டு வங்கி காட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிற முட்டாள் கனவு. ஒருபோதும் மதுரையில நடக்காது. உங்களை தான் விரட்டி விரட்டி அடிப்பாங்க, இந்துக்களே விரட்டி அடிப்பாங்க. ராஜா ராஜா இங்க எடுபடாது ராஜா. யார நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன வா வா அந்த போக்குல போற போக்குல இங்க பாரு, உன்னுடைய அப்படைய உன்னுடைய பாட்டனை நினைத்தாலும் விடுதலை சிறுத்தைகள் தலைவரை கைது பண்ண முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னை மாதிரி கேவலமான அரசியல் செய்யல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர். கேவலமான விமர்சனங்களை வைக்கல எந்த ஒரு கட்சியும், யாரையுமே கருத்து ரீதியாக பேசுவார் ஒழிஞ்சு தரைக்குறைவாக பேசினது கிடையாது. ஒரு தலைவரை எப்படி பேசணும், கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய ஒப்பற்ற தலைவர், அவரை பொது வெளியில ஒரு பேட்டியில போடா வாடா அவனை அரசு பண்ணணும், அவன் ஒரு தீய சக்தி அது இதுன்னு பேசுற. நீ என்ன மயிரை புடுங்கின? நீ தான் மிகப்பெரிய ஒரு தீய சக்தி. நீதான் மிகப்பெரிய தீய சக்தி. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா மதங்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒண்ணும் பண்ணுமாக எங்களுடைய வீட்டு நிகழ்வுக்கு கிறிஸ்தவர் வர்றதும் முஸ்லீம் வர்றதும் அவருடைய வீட்டுக்கு நாங்க போவதும் இது வழக்கமாக உறவினர்களாக ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கிறோம். அவர்களும் யார்? இங்க தமிழர்கள் தான், வெளிநாட்டில இருந்து வந்தவர்கள் அல்ல, தமிழர்கள் தான். சாதிகளாக இங்க ஒடுக்குமுறைகள் தாங்க முடியாமல் உன்னைய மாதிரியா சாதி வெறியர்கள் மத வெறியர்கள் இங்க நடக்கக்கூடிய கொடுமைகளை தாங்க முடியாமல் மற்ற மதங்களுக்கு மாறினார்கள். அவர்களும் எங்களுடைய முன்னோர்கள் தான், எங்களுடைய ரத்த உறவுகள் தான், வெளிநாட்டில இருந்து வரவில்லை. அதனால கவனமா பேசிய ராஜா அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். நீ இதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தையின் கட்சியையும் தலைவரையும் விமர்சனம் செய்து கொண்டால் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நீ நடமாட முடியாது. கண்டிப்பாக உனக்கு எதிர்த்து போராட்டம் கண்டிப்பாக நடைபெறும். நாகரிகமாக பேசுங்கள், நாகரிகமாக அரசியல் செய்யுங்கள். எந்த மக்களுக்கும் எந்த ஒரு மதத்துக்கும் எதிரான நடக்காமல் உங்களுடைய கொள்கையை சொல்லி, உங்களுடைய தெரியுமே, அது நாட்டுக்கே தான் தெரியுமே பிஜேபியினுடைய கொள்கை என்ன என்பது என்று நாங்கள் சொல்லவில்லை, எங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. மக்களுக்கு அனைவருக்குமே இன்னைக்கு பிறந்த குழந்தைகள் கூட தெரியும் பிஜேபியினுடைய கொள்கை என்ன. மத்தியில ஆட்சி. பாண்டே அண்ணன் கூட இப்ப ஒரு பேட்டியில கூட கொடுத்திருந்தாரு, தமிழ்நாட்டை குறி வச்சிருக்கிறாங்க, தமிழ்நாட்டை குறி வச்சு ஒரு தடவை உட்கார்ந்துட்டாங்கன்னா அவங்கள நாற்காலியில இருந்து எந்திரிக்க முடியாது, அப்படியே உட்கார்ந்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லி பேட்டியில பாண்டே பேட்டி கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு இருக்க மாட்டோம் அண்ணா பாண்டே அண்ணா. மற்ற மாநிலங்கள் போல தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஊன்ற விட மாட்டோம். இந்த ஏடிஎம்கே அம்மா இறந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து இங்க ரத்தின கம்பளம் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு அதே ஏடிஎம்கே அதே ஐயா எடப்பாடி அவர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இன்னைக்கு யார் யார் சப்போர்ட் செய்யறாங்களோ அவரை வளர்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் பிஜேபியில ஒரு நாள் இணைவார்கள். ஏடிஎம்கே என்ற ஒரு கட்சியே இல்லாம போவதற்கு காரணம் பிஜேபி காரணமாக இருக்கும். புரிந்து கொள்ள வேண்டும். 2 ஆளுமையான கட்சிகள், திராவிட கட்சிகள், திராவிடத்தை ஒழிப்போம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய சித்தாந்தமே அதுதான். திராவிட கட்சிகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? ஏடிஎம்கே என்ன ஆச்சு? அதுல வந்து ரொம்ப தைரியமா ஒரு கெத்தா திமுகனுடைய ஐயா கலைஞருடைய புதல்வன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தெளிவா RSS உடைய சித்தாந்தம் பிஜேபியினுடைய சித்தாந்தத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார். அவர் தான் திராவிட வர்ற அரசியலுடைய வாரிசு. ஏடிஎம்கே அப்படியா இருக்குது? இன்னைக்கு ஏடிஎம்கே டிமாண்ட் வைக்கிறாங்க.
எனக்கு இத்தனை தொகுதிகள் 60 தொகுதிகள் வேண்டும், அந்த 60 தொகுதி டார்கெட் நான் எந்தெந்த தொகுதின்னு நானே சொல்லுவேன். நீ எனக்கு டிமாண்ட் வைக்க கூடாது, நான் தான் உனக்கு டிமாண்ட் வைக்கணும். அதையும் கேட்டுக்கிட்டு தான் இந்த ஏடிஎம்கே வந்து கூட்டணி சேர்ந்துகிட்டு இருக்கு. அதை வச்சுதான் இன்னைக்கு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஏன் செய்யறாங்க? அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, ரைடு வந்துடக்கூடாது, அவருடைய பணபலம் பினாமில இருக்கக்கூடிய பணத்தை சுரண்டிடக்கூடாது, நம்ம மேல் வழக்கு வந்துடக்கூடாது. யார் விட்டு கட்சி, யார் உழைத்தது அப்படின்னா இதை போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய லைஃபை காப்பாத்திக்கிட்டு அப்படியே போயிட்டு சங்கு ஊதிக்கிட்டு சால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் எங்க தலைவர் சொன்னது போல ஏடிஎம்கே ஒரு கட்சியை பிஜேபி விழுங்கி கொண்டு இருக்கிறது, பாதி விழுங்கி விட்டது. சாதாரணம் அல்ல. பிஜேபி என்பது ஒரு திமிங்கலம், அந்த திமிங்கலத்துக்குள்ள பாதி முழுங்கிட்டு இருக்கு. ஏடிஎம்கே பாதி முழுங்கிருச்சு, இன்னும் பாதி தான் இருக்கு. இந்த 2026 தேர்தல் இதற்கு பிறகு பாருங்க, ஒரு வேளை கூட்டணி கட்சிகள்லாம் நிறைய கூட்டணிகளை சேர்த்து நம்ம ஆட்சியை கைப்பற்றினாலும் அங்க பிஜேபி தான் ஆளும். இப்பயும் பிஜேபி தான் அங்க ஆண்டுகிட்டு இருக்கு. பிஜேபி சொல்றதாங்க ஐயா எடப்பாடி கேட்டுக்கிட்டு இருக்காரு. எதிர்கட்சி என்பது சும்மா சாதாரணது. தமிழ்நாட்டு அரசியல்ல எதிர்கட்சி என்பது சும்மா ஐயா மோடியும் ஐயா அமித்ஷா சொல்றதா இங்க நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. அவர் சொல்றதா இங்க வேத வாக்கு. எந்த மக்களுக்காக இப்ப எதிர்கட்சியாக எத்தனை போராட்டம் நடத்தினார்கள், யாருக்காக போராட்டம் செய்திருக்கிறார்கள், எந்த மக்களுக்காக குரல் செஞ்சிருக்கிறார்கள், குரல் கொடுத்திருக்கிறார்கள்? இன்னும் கிடையாது. யாரோ நாமோ பேசிக்கிட்டான், எது நடந்தாலும் ரைட். அவர் ஒரு அரசியலை நாகரிகமாக பண்ணுங்கள். எஸ் ராஜா தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்து எத்தனையோ தொகுதிகளில் ஒரே ஒரு தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். மற்றது எல்லாமே டெபாசிட் இழந்திருக்கிறார். தொடர்ந்து நிற்கின்றார். சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் தொடர்ந்து நின்று கொண்டுதான் இருக்கிறார். ஒரு தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். உங்களுடைய வயதுக்கு மதிப்பு கொடுக்குறான். ஆனா நீங்க வயதுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி அவங்க இல்ல. ஒரு தலைவரை எப்படி பேசணும்னு தெரியல. நீ முடிந்தால் மச்சியில உன்னுடைய ஆட்சி ஐயா மோடி தான் ஆண்டுகிட்டு இருக்காரு. இங்க இருக்கக்கூடிய நிறைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகளுக்கெல்லாம் நீங்க தான் ஆணிவேரு. முடிஞ்சா தலைவர் எழுச்சி தமிழரை தொட்டுப்பார். எத்தனையோ தலைவருக்கு ரைடு விடுறீங்களா, இபி ரைடு, அந்த ரைடு, இந்த ரைடு, மயிர் ரைடுன்னு. ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவருக்கு ரைடு அனுப்பு, கெத்த அனுப்பான். விடுதலை சிறுத்தைய கெத்த அனுப்பான். எவனும் குறை சொல்ல முடியாது, ரைடு அனுப்ப முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இங்க தொட்டுப்பாரு, நீ மத்தியில நீ தானே ஆள்ற, ஏதோ ஒரு வழக்க போட்டு தொட்டுப்பாரு, காணாம போயிருவீங்க. இந்த பூச்சாண்டி மரன் வா, கருத்தியல் ரீதியாக மோதுவோம், கருத்து ரீதியாக மோதுவோம். பிஜேபியா விடுதலை சிறுத்தையா? இங்க இதுதான் கருத்தியல் ரீதியாக மோதுவோம். கருத்தியல் ரீதியாக விடுதலை சிறுத்தையை நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா, ஜெயிச்சிட்டீங்கன்னா, அப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். சும்மா வாய்க்கு வந்துலாம் பேட்டியில கொடுத்துட்டு நீதே தீய சக்தி, எக்ஸ் ராஜா தான் தீய சக்தி தமிழ்நாட்டுக்குள்ள. உன்னாலதான் மிகப்பெரிய கலவரம் தமிழ்நாட்டுக்குள்ள நடக்க போகுது. உன்னை மாதிரி இருக்கக்கூடிய சில பேர்னால இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒற்றுமையை இல்லாமல் மத கலவரத்தை தூண்டிவிட்டு இங்க பல மக்கள் மிக கொடூரமான செயலை செய்ய திட்டமிட்டு இருக்கிறார்கள். இந்த மதுரை மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இவங்களுடைய அரசியல் எல்லாம் மற்ற மாநிலங்கள்ல அவங்களுடைய ஆட்சி செய்கிற மாநிலத்தை முதல்ல புரிஞ்சு பாருங்க. பிஜேபி எந்தெந்த மாநிலத்துல ஆட்சி செய்கிறார்களோ கூகுள்ல யூடியூப்ல டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்க நடக்கக்கூடிய கொடுமைகள்லாம் நன்றாக தெரியும். இந்த தமிழ்நாடு எப்பயும் போல இருக்கணும் அப்படின்னா இந்த இயக்கத்துக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்க கூடாது. பிஜேபி என்பது மிகப்பெரிய ஒரு தீய சக்தி, மத கலவரத்தை வைத்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சி. இந்த ஆர்எஸ்எஸ் பின்னணியில தான் பிஜேபி. இந்த எக்ஸ் ராஜாவை மிக மிக வன்மையா கண்டிக்கணும். எஸ் ராஜா அவர்களே, வெகு விரைவில் உன்னை எதிர்த்து போராட்டம் தமிழ்நாடு ஃபுல்லா நடக்க போகுது. உன்னுடைய உருவ பொம்மைகளும் எரிக்க போகின்றோம். நீ தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உருவ பொம்மைகளும் எரிக்க தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் நன்றி.